ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லோகு எடிட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் முன்னாடி ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் ஆப்பில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 16:9. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவில் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டில் பிளாக்கில் சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஒரு 7 செகண்ட் போதும், அதனால் 7 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டேன். அதை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயரில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவில் போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் வேணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ஸ்ப்ளிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ட்ராக் பண்ணிட்டு வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியா கும்பிடுங்க. மீடியாவில் போய்ட்டு பிக்சர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எந்த பிக்சர்ஸுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இந்த பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த பிளாக் தெரியாமல் வைங்க. ஓகேங்களா? இல்லை பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இது மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, இதில் காப்பரிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய்ட்டிங்கன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி பிளாக் தெரியாமல் வைங்க கரெக்டாக, அப்போ தான் இந்த பிக்சர் கரெக்டாக இந்த செட் ஆகும். இப்போ இதை டிக் கொடுத்துரும். டிக் கொடுத்தா இந்த மாதிரி கரெக்டாக இந்த இதாகும். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போமா? கரெக்டாக இந்த வீடியோ ப்ளே ஆகுது. அழகாக பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட மியூசிக் பிடிக்கலனா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். இங்கே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சவுண்டை கிளிக் பண்ணி இங்கே சவுண்டு இருக்கும். வாய்ஸ் இருக்கா, அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகே, இந்த எனக்கு ஃபோனில் இருக்க ஆடியோஸ் தான் வேணும்னா இங்கே ஆடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோஸில் போய்ட்டு இந்த ஆடியோஸ் எந்த ஆடியோஸ் வேணால் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோஸ் எல்லா ஃபோனில் இருக்க ஆடியோஸ் எல்லாமே இதில் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் வரும். அதான் கிளிக் பண்ணோன்னா இங்கே கீழே ஆடியோ வந்துடும். ஓகேவா? டிக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆடியோ வந்துடும் கரெக்டாக. ஓகேவா? ஓகே, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு காமிக்கும். கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஆல்ரெடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், எனக்கு அதனால் தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லோகு எடிட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு சந்திப்பு மாதிரி டாட்டா, பாய் பாய், வணக்கம்.